ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களே? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். எல்லோரும் எப்போதும் போல் ஹாப்பியாக இருங்க. இன்று திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் யூஜி அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது கரஸில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். போகும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம், அங்கே என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும், யார்கிட்ட நம்ம கொடுக்கணும், யார்கிட்ட நம்ம விசாரிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் இது மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு அப்ளிகேஷன் எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கோங்க. அதாவது ஆகஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் தான் அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதோட கரஸ் வந்து முடிஞ்சிடும். அதனால் ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கிறது நல்லது. உள்ளே போனதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து வாங்கணும். அங்கேயே அப்ளிகேஷன் கவுண்டர் வந்து போட்டிருப்பாங்க. யூஜி, பிஜி இதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு புக்கு மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம், அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்க போகிறோம், என்ன கோர்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம், அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன எக்ஸாம் பேப்பர் வரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். கடைசி 2 பேஜ் வந்து தான் நம்ம வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் அப்ளிகேஷன் உள்ளே நம்ம வந்து கொடுக்கறதுக்குரிய அப்ளிகேஷன். அதுதான் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நம்ம அதில் ஃபில் பண்ணிவிட்டு, அது கூடவே பார்த்திங்கன்னா உங்களோட டிசி ஜெராக்ஸ், மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸு, 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸ், உங்களோட ஆதார் கார்டு, இது 4மே நீங்கள் அந்த ஃபார்மோட பின் பண்ணியிருக்கணும். அதோட அந்த 4 ஒரிஜினலும் நம்ம கையில் வந்து இருக்கணும். அதாவது டிசி ஒரிஜினல், மார்க் ஷீட்டு, 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், 12th மார்க் ஷீட் ஒரிஜினல், ஆதார் கார்டு ஒரிஜினல், இது 4 ஒரிஜினலும் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். அதோட 4 ஃபோட்டோ இருக்கணும். ஃபார்மில் வந்து 2 ஃபோட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் 4 ஃபோட்டோ எப்பவும் கையில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 4 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்தோன்னா அவங்க வந்து அதை ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கொடுப்பாங்க. உள்ளே வந்து நம்மளோட பேர், கரஸில் இவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி உள்ளே வந்து நம்மளோட பேர் எல்லாத்தையுமே வந்து அவங்க உள்ளே அப்லோட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி 2 ஸ்லிப்பு வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து நம்ம பேங்க்கில் ஃபீஸ் கட்டுறதுக்குரிய ஒரு டிடி. இதை நம்ம போய் இந்தியன் பேங்க்கில் கொடுத்தோன்னா நம்ம வந்து ஃபீஸ் கட்டிட்டு நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு காலேஜில் கொடுத்தோன்னா புக்கும் ஐடி கார்டும் வந்து வாங்கிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டதுக்கான ஒரு ஐடி அப்படி கூட சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பேர், இதில் தான் நீங்கள் கரெக்டாக செக் பண்ண வேண்டியது உங்களோட பேரையும் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து டிகிரி முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்க போகும்போது இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட சர்டிஃபிகேட்லேயும் வரும். அதனால் இதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொண்டு கொடுத்து திரும்ப நான் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து மாற்றிட்டு வந்தேன். இல்லை நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் சர்டிஃபிகேட் வரும்போது அது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். திரும்ப இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மாற்ற போனோம்னா அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நேமு, நம்ம பேர் மாற்றுறதுக்கு, அப்பா பேர் தப்பாக இருந்துச்சுன்னா அதை மாற்றுறதுக்கு, இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருக்குது அதை மாற்றணுன்னா இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வாங்க. வெளியில் வரும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை பேங்க்கில் கொண்டு கொடுத்தோன்னா ஃபீஸ் கட்டிவிட்டு அவங்க வந்து ஒரு சலான் வந்து பிச்சு எடுத்துருவாங்க. ஃபீஸ் கட்டியதுக்குரிய ஒரு ரெசிப்ட் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. இது 2ல் ஒன்று புக்குக்குரியது, ஒன்று ஐடி கார்டுக்குரியது, அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. புக்கு வாங்கும்போது இதை நம்ம கொடுத்தா தான் நம்ம கையில் வந்து புக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கும். அதாவது கரஸில் என்னென்னலாம் பண்ணலாம், எந்தெந்த குரூப்பில் இருக்கவங்க என்னென்ன பண்ணலாங்கிறத கொடுத்துருக்காங்க.
அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன எக்ஸாம் வரும், அதில் எத்தனை பேப்பர் எக்ஸாம் இருக்குது, அதில் எல்லாமே வந்து இந்த புக்குக்குள்ளே இருக்கும். இப்போ இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா என்னென்ன செக் பண்ணணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங், அதாவது நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்க, என்ன டிகிரி போட்டிருக்கீங்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களோட பேர், உங்கள் பேர் இங்கிலீஷு தமிழ் ரெண்டுலையுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் இயர் எப்போ அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கும்பா, அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீஸ், உங்கள் ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளோ, நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், சரிங்களா, டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கா, உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. சப்போஸ் இதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளவே கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம புக்கிலலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, யூஜி, பிஜி, டிப்ளமோ அந்த 3க்குரிய ப்ரோக்ராம் இதில் தான் இருக்குது. அதாவது நம்ம என்னென்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா. இதில் பார்த்திங்கன்னா பிஏ தமிழ், பிஏ லிட்ரேச்சர் இன் தமிழ், பிஏ ஃப்ரெஞ்ச், பிஏ இங்கிலீஷ், இந்த மாதிரி இது வந்து யூஜி, இதெல்லாமே யூஜி ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா பிஜி, இதெல்லாமே பிஜிக்குரியது. அப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் தமிழ், நம்ம எதெல்லாம் தமிழில் படிக்கலாம் இங்கிலீஷில் படிக்கலாங்கிறதெல்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் எடுத்திருந்தது பார்த்திங்கன்னா பிஏ லிட்ரேச்சர் இன் தமிழ் தான் எடுத்திருந்தேன். இதுக்குரிய ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நமக்கு இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிப்ளமோக்குரியது, 1 இயர் கோர்ஸ் இதெல்லாமே. இதுதான் யூஜிக்குரிய டிகிரி, அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் ஃபஸ்ட் இயருக்கு, அதாவது +2 நம்ம தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு, அதர் ஸ்டேட்லேருந்து வந்தவங்களுக்கு, செகண்ட் இயர் தேர்ட் இயர் இது எல்லாத்துக்குமே உரிய ஃபீஸ் தான் இது. இதுக்குள்ளே அந்த புக்குக்குள்ளேயே வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஜிக்குரியது, அதே மாதிரி தான் இருக்கும், அதர் ஸ்டேட்லேருந்து வந்தவங்களுக்கு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் வைஸாக வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது டிப்ளமோ அவங்களுக்குரியது. அதே மாதிரி ஃபீஸ்க்கு அப்புறம் நீங்கள் என்ன டிகிரி எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு பற்றின ஒரு இதுதான். சப்போஸ் நம்ம பேரை வந்து மாற்றணுன்னு சொன்னால் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் மாற்றணுன்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து வாங்குவாங்க, அந்த பற்றின ஃபுல் இதுவுமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தான் வந்து கடைசியில் கஷ்டமாக இருக்கும், நம்ம இவ்வளோ காசு கொடுத்து நம்ம இதெல்லாம் மாற்றுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் புக்குக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குது, கரஸில் போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவை. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜ் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த காலேஜில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க. எல்லாத்துக்குமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் இத்தனை காலேஜஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, திண்டுக்கல் அங்கே எல்லாமே இந்த காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், நீல்கிரிஸ் இங்கே இருக்க காலேஜ் நேம்லாம் இதில் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸோட நேமும் போட்டு அதுக்கு கீழே எந்தெந்த காலேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திருக்க டிகிரியில் என்னென்ன எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் வரும், எத்தனை பேப்பர் வரும், அதெல்லாம் என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா பிஏ தமிழ், லிட்ரேச்சர் இன் தமிழ் நான் எடுத்ததில் ஃபுல்லாகவுமே இலக்கணம் தான் அந்த பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே எந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்கங்கிறதுக்குரிய மார்க்ஸ், என்னென்ன பேப்பர் வரும் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
இதையும் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவுமே அதுதான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பேஜில் தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கும். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு அப்ளிகேஷன் கிடச்சிருந்தனா நான் வீடியோ வந்து உங்களுக்கு அதை ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன். அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்னலாம் அதில் இருக்கும் அப்படிங்கிறத, எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவாகவே போடுறேன். என்னோடய ஐடி கார்டு வாங்கி பேர் என்ன, நீங்கள் டிகிரி போட்டிருக்கீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த், எந்த வருஷத்துலேருந்து நீங்கள் எந்த வருஷம் முடிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இதையும் கரெக்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் எப்படி போடுறது, என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், அங்கே என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த தப்பை நான் வந்து திருத்திக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் கேட்டிருப்பாங்க, நம்ம என்னென்னலாம் ஃபில் பண்ணணும், எதெல்லாம் ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.